துன்பங்களை போக்கும் ஹரிநாமம். சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபணம். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம். ஆனந்தாம் புதி வர்த்தனம் பிரதி பதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம். சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். பவ மகா தாவாக்னி நிர்வாபணம். இதயத்தின் களங்கங்கள் எல்லாம் நீங்கியபின் ஜட வாழ்வின் பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்ந்து விடுகின்றன. இந்த உலகம் தாவாக்னி அதாவது காட்டில் கொழுந்து விட்டெறியும் பெருநெருப்பிற்கு ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த பௌதிக வாழ்வில் யாரும் துன்பத்தை விரும்புவதில்லை. ஆனால் அது வந்தே தீருகிறது. இதுவே பௌதிக இயற்கையின் நியதி. யாரும் நெருப்பை விரும்புவதில்லை. ஆனால் நகரங்களில் தீயணைக்கும் படை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போதும் எங்காவது தீப்பற்றிக் கொள்கிறது. அதுபோலவே எவரும் விரும்பாத பல விஷயங்கள் உள்ளன. யாரும் மரணத்தை விரும்புவதில்லை. ஆனால் மரணம் ஏற்படுகிறது. யாரும் நோயை விரும்புவதில்லை. ஆனால் நோய் வருகிறது. யாரும் முதுமையை விரும்புவதில்லை. ஆனால் முதுமை வருகிறது. அவையெல்லாம் நாம் விரும்பாவிட்டாலும் நேரிடுகின்றன. எனவே இந்த பௌதிக வாழ்வின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மனித பிறவி சிந்தித்து புரிந்து கொள்வதற்காக ஏற்பட்டது. விலங்குகளைப் போல் உண்பதிலும் உறங்குவதிலும் உடலுறவிலும் தற்காப்பிலும் பொன்னான வாழ்வை வீணாக்குவதற்கல்ல. இவையெல்லாம் மனித நாகரிகத்தின் முன்னேற்றங்கள் அல்ல. இந்த உடல் புலனின்பத்தை பெற கடினமாக உழைப்பதற்காக ஏற்பட்டதல்ல என்று பாகவதம் கூறுகிறது. 5.5.1 நாயம் தேகோ தே பாஜாம் நருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித் புஜாம் ஏ. மிக கடினமாக உழைத்து புலனுகிர்ச்சியினால் திருப்தியடைதல் பன்றிகளின் செயல், மனிதர்களுக்கான செயலல்ல. மனிதனாக பிறந்தவன் தவத்தை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் பட்பல முனிவர்களும் அரசர்களும் பிரம்மசாரிகளும் சந்நியாசிகளும் அறியாமையில் மேலும் ஆழ்ந்துவிடாமல் இருக்க வாழ்க்கை முழுவதும் தவத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்தியா ஒரு தவ பூமி என்பதை மறந்து தற்போது அதை தொழில்நுட்ப நாடாக்கி வருகிறோம். தர்ம பூமியான இந்தியா தர்ம ஷேத்ரே குரு ஷேத்ரே இப்போது தவத்தை வளர்ப்பதில்லை என்பது வியப்பாக இருக்கிறது. இரும்பு யுகமான தற்போதைய யுகத்தில் இந்தியாவில் மட்டுமின்றி எல்லா இடங்களிலும் எல்லாமே சீர்கெட்டு போயுள்ளது. அதாவது பிராயனால் பாயிஷ சப்பிய கலாவ் அஸ்மின் யுகே ஜனா. ஸ்ரீமத் பாகவதம் ஜனவரி 1-10. இந்த கலி யுகத்தில் மனிதனின் ஆயுள் மிகவும் குறுகியுள்ளது. மக்கள் தன்னுணர்வு பெறுவதில் ஆர்வமற்று இருக்கின்றனர். அப்படியே ஆர்வம் இருந்தாலும் ஏமாற்றும் தலைவர்களால் திசை திருப்பப்படுகிறார்கள். இந்த யுகம் மிகவும் தரந்தாழ்ந்தது. எனவே சைதன்ய மகாபிரபுவின் ஹரே கிருஷ்ண மந்திர உச்சாடனம் இந்த யுகத்திற்கு மிகவும் சிறந்ததும் எளிதானதுமாகும். ஹரேர் நாம ஹரேர் நாம. ஹரேர் நாமவை கேவலம். கலவ் நாஸ்தேவ 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 கதிர் அந்யதா. இந்த கலி யுகத்தில் பகவானின் திருநாமத்தை உச்சாடனம் செய்து அவரை புகழ்ந்துரைப்பதைத் தவிர இதர தர்மம் எதுவும் கிடையாது. இதுவே அனைத்து சாஸ்திரங்களின் கருத்தாகும். இதைத் தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. இந்த ஸ்லோகம் பிருஹன் நாரதீய புராணத்தில் வருகிறது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம். எளிமையாக ஹரே கிருஷ்ண என்று உச்சாடனம் செய்யவும். இதைத் தவிர வேறு உபாயம் இல்லை. கலவ் நாஸ்தேவ 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 கதிர் அந்யதா. இக்கலி யுகத்தில் தன்னுணர்விற்கு இதைத் தவிர வேறு உபாயம் இல்லை. எனவே நாம் இதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இது நடைமுறைக்கு சாத்தியமானது, அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் எளிமையான இந்த உச்சாடனத்தின் மூலம் எவ்வாறு ஒருவர் முன்னேற்றமடைகிறார் என்பதை அவரே சோதித்து உணர முடியும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் புதிதான ஒன்றல்ல, நாங்கள் அறிமுகப்படுத்தியதோ தயாரித்ததோ அல்ல. இது வேத கொள்கைகளாலும் சைதன்ய மகாபிரபு போன்ற ஆச்சாரியர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் வழிமுறையோ மிகவும் எளிமையானது, எந்த இழப்பும் இல்லாதது. நாங்கள் பணம் எதுவும் வசூலிப்பதில்லை. கட்டணம் வாங்கிக் கொண்டு ஏதோ இரகசியமான மந்திரத்தை உபதேசித்து 6 மாதத்தில் கடவுளாகி விடலாம் என்று உறுதியளிப்பதில்லை. இவ்வியக்கம் குழந்தைகள், பெண்கள், யுவதிகள், இளைஞர்கள், வயதானவர்கள் என அனைவருக்கும் உரித்தானது. அனைவரும் இம்மந்திரத்தை உச்சாடனம் செய்து அதன் விளைவுகளை காணலாம். எனவே இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணரை பற்றி கேளுங்கள். சூரியனில் இருள் என்னும் கேள்விக்கு இடமில்லாததைப் போலவே ஆன்மீக உலகிலும் இருள் அல்லது அறியாமை என்னும் கேள்விக்கு இடமே இல்லை. அங்குள்ள அனைவரும் அனைத்து பொருள்களும் சுத்த சத்வ நிலையில் தூய்மையான சத்வ குணத்தில் இருக்கின்றன. சாதாரண சத்வம் அல்ல, சுத்த சத்வம். இந்த பௌதிக உலகில் முக்குணங்கள் உள்ளன, சத்வம், ரஜோ, தமோ. இவற்றில் எந்த குணமும் தூய்மையானதல்ல, ஒன்று மற்றொன்றோடு கலந்துள்ளது. அந்த கலவையினால் பல தரப்பட்ட உயிரினங்களை பார்க்கின்றோம். ஆனால் நாம் சுத்த சத்வ தூய்மையான சத்வத்தின் தளத்திற்கு வர வேண்டும். இதற்கான மிகச்சிறந்த வழி அதிகாரபூர்வமான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். இதனை ஸ்ரீமத் பாகவதம் 1:2:17 பின்வருமாறு விளக்குகின்றது. ஸ்ருண்வதாம் ஸ்வ கதா கிருஷ்ண
புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன கிருத்தியந்த ஸ்தோ ஹ்யபத்ராணி விதுநோதி சுஹ்ருத் சதாம். அனைவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்பவருமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளை முறையாக கேட்பதும் பாடுவதும் புண்ணியம் தரக்கூடியதாகும். அச்செய்திகளை கேட்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அவரே அகற்றிவிடுகிறார். ஆகையால் கிருஷ்ணரிடத்தில் அன்பை வளர்ப்பதில் மட்டுமே நான் இப்பிறவியில் பெருமுயற்சி செய்வேன் என்று நினைத்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதிலும் அவரது புகழை பாடுவதிலும் நீங்கள் தீவிரமாக இருந்தால் அது சாத்தியமாகும். மேலும் நீங்கள் கிருஷ்ணரிடத்தில் முழுமையான அன்பை வளர்த்து கொண்ட உடனேயே பௌதிக உடலில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பின்றி போய்விடும். விருந்தாவனம், இந்தியா, அக்டோபர் -28, 1976.